அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் நுரையீரல் தொற்றை எளிமையாக சரி செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை இந்த காணொளியில் நான் கொடுத்துள்ளேன். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தையும் மன வளத்தையும் சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எந்த விதமான சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அதனோடு இதையும் செய்யும் பொழுது எளிமையாக மிகவும் வேகமாக நீங்கள் குணமடைய முடியும். இது உள்ளுக்குள் கொடுக்கக்கூடிய மருந்து அல்ல, வெளியிலேயே செய்யக்கூடிய சிகிச்சை. அற்புதமான மிகவும் எளிமையான ஒரு சிகிச்சையாக இது இருக்கிறது. தயவு செய்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நீங்கள் இதை பயன்படுத்தி குணமாக வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு விரல்லையும் 3 பகுதிகள் இருக்குது. மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விரலில் 3 பகுதிகள் இருக்குது. அதில் மையப்பகுதியில் மையப்பகுதி வந்து நுரையீரல் சம்பந்தமான பகுதி. இந்த பகுதியில் ஒரு விரலில் இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி விட்டுங்க, இன்னொரு விரலில் பூண்டை 2ஆக பிளந்து விட்டுங்க, இன்னொரு விரலில் மிளகு விட்டுங்க. அதுபோக கட்டை விரலுடைய கீழ்ப்பகுதியில் இந்த பகுதியில் நீங்கள் வந்து இஞ்சியை வந்து ஸ்லைஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நான் இஞ்சியை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஜூசி பார்ட். இந்த பகுதியை நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல ஒட்டணும். இப்போ நீங்கள் இங்கே ஒட்டியாச்சு ஸ்லைஸ் பண்ணி. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நுரையீரல் பகுதியை இங்கேயும் ஒட்டணும். இந்த இடத்துல 2 ஸ்லைஸ் கூட நம்ம வந்து ஒட்டிக்கிடலாம். இப்போ நம்ம அந்த பூண்டை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து பூண்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்லு. இதை வந்து வெர்டிகலாக, அதாவது செங்குத்தாக இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிறோம். இப்போ இது வெட்டுப்பட்ட பகுதி. இந்த வெட்டுப்பட்ட பகுதியை இந்த மாதிரி வைத்துக்கொண்டு இந்த ஜூசி பார்ட்டில் வெட்டுப்பட்ட பகுதியை வந்து நம்முடைய விரலில் ஒட்டுற மாதிரி வச்சு ஒட்டணும். எப்படி ஒட்டுறதுங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி வைத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டணும். இப்போ அடுத்த விரலில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிளகு வந்து பாருங்கள், இந்த பகுதி, இந்த 4, அதாவது இந்த 4 கார்னர் இருக்குது பாருங்கள். அந்த 4 கார்னர்லையும் ஒவ்வொரு மிளகை வைத்து ஒட்டணும். இது முன்பக்கத்தில் உள்ளங்கை பகுதியில். அதே போல் பின்பகுதியிலையும் அந்த மாதிரி 4 மிளகை வைத்து நீங்கள் வந்து ஒட்டணும். இப்போ நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் ஒட்டணும்னு சொல்லியிருந்தோம். எதை வச்சு ஒட்ட போகிறோம்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோபோர் டேப் ஆர் சர்ஜிக்கல் டேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கலில் கிடைக்கும். இந்த டேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இஞ்சியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஏற்கனவே நம்ம வெட்டி காமிச்சது வந்து. அதுக்கப்புறம் அடுத்தது உள்ளது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து உள்ளதை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விரல்களில் ஒட்ட போகிறோம். எதை வைத்துக்கொண்டால் இந்த மாதிரி டேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த டேப்பில் இந்த ஜூசி பார்ட் வந்து நம்முடைய கைகளில் படுற மாதிரி ஒட்டணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். அதுபோல் நம்முடைய இந்த பகுதியிலேயே நம்ம வந்து இஞ்சி ஒட்டணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துலையும் என்ன பண்ணணும்னா வந்து இப்போ இஞ்சி வந்து கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே மாதிரியான ஷேப் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா இன்னும் பெட்டர். பட் அதனால் ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூண்டை ஒட்ட போகிறோம். இந்த பூண்டை வந்து நம்ம வந்து 2ஆக வெட்டி வச்சுக்கிறோம். அந்த ஜூசி பார்ட் வந்து நம்முடைய விரல்களில் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து நுரையீரலுடைய அதே ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த விரலில், இந்த விரலில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து இஞ்சி ஒட்டணும் இல்லையா? இதுக்கு அடுத்த விரலில் இந்த ஜூசி பார்ட் வந்து படுற மாதிரி இந்த நடுப்பகுதியில் நம்ம வந்து ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ
நம்ம இந்த விரலில் நம்ம வந்து இஞ்சி வச்சு ஒட்டணும், இந்த விரலில் பூண்டு வச்சு ஒட்டணும், இந்த விரலில் நம்ம வந்து மிளகு வச்சு ஒட்ட போகிறோம். எந்த இடத்துல ஒட்ட போகிறோம்னு சொன்னீங்கன்னா இந்த மிளகு இந்த நடு மையத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் 4 மிளகு இந்த கார்னர் விட்டு கொஞ்சம் மேலே, இந்த கார்னர் விட்டு கொஞ்சம் கீழே, இந்த மாதிரி 4 மிளகு ஒட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 4 மிளகுல இப்போ இந்த டேப் எடுத்துக்கிறேன். இந்த டேப்பில் ஏற்கனவே பார்த்த டேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த அளவுக்கு நான் வெட்டிக்கிறேன். இந்த வெட்டிட்டு இந்த 4 மிளகை இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த 4 மிளகை இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். 4 கார்னர் இருக்கு இல்லையா, 4 கார்னர்லையும் இந்த 4 மிளகை வச்சு ஒட்டிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி டேப்பில் வந்து 4 பகுதிகளாக வைத்து ஒட்டிட்டு அதே விரலில் பின்பகுதியில் 4 மிளகு வந்து பண்ணுற மாதிரி நம்ம ஒட்டிடுறோம். இதை மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டேப்பை நம்ம வந்து எடுத்து ஏற்கனவே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு மேலே இன்னும் ஒரு தடவை ஒரு கோட்டிங் மாதிரி நம்ம வந்து முழுசாக ஒட்டிட்டோம்னு சொன்னால் அது மட்டும் நிற்கும். இதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மிளகு வைக்கும்போது லேசாக பெயின் இருக்கும். பரவாயில்ல, பெயின் வந்து இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த தூக்கமின்மை இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, இது வந்து வெந்தயத்தை நான் வந்து ஒரு இதில் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் போட்ட மாதிரி தூக்கம் வரும். நான் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்குறோம். அதில் வந்து இது வந்து பரிசோதிக்கப்பட்ட மிக எளிமையாக எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடியது. இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த வெந்தயத்தை ஒட்டியிருக்கிறேன், டேப்பில் ஒட்டியிருக்கிறேன். அதை எந்த இடத்துல ஒட்டணும்னா, இந்த பெருவிரல் இருக்குது பாருங்கள், இந்த பெருவிரலுடைய மடக்குனீங்கன்னா இந்த மேலே நீட்டி இது வருது இல்லையா, இந்த ஜாயிண்ட்டில் படுற மாதிரி முன்னும் பின்னும், முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்த்து படுற மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி அப்படி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு ஒட்டி ஒரு 10 நிமிடத்தில் நன்றாக தூக்கம் வரும். இப்போ இதில் முக்கியமானது என்ன, இவ்வளோ நேரம் எப்படி ஒட்டணுமோ என்னென்ன ஒட்டணும்னு பார்த்தோம். முக்கியமானது என்னென்னா வந்து இந்த ஹேர்பினை வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது ஜஸ்ட் ஒரு ரீகேப். இது வந்து மசாஜ் பண்ணுறது வந்து சொல்லியிருந்தோம். நல்லா மசாஜ் பண்ணணும். எங்கேயாவது பெயின் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி விடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கெங்கே என்னென்ன ஒட்டணும் அப்படிங்கிறது நான் வந்து இப்போ வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து இஞ்சி ஸ்லைஸ் நீங்கள் ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த பின்பகுதியில் வந்து நீங்கள் வந்து வெந்தயத்தை ஒட்டணும். பின்பகுதியோடையும் சேர்த்து முன்பகுதியும் சேர்த்து வெந்தயத்தை ஒட்டணும். இந்த இடத்துல ஒரு விரலில் இஞ்சி, ஒரு விரலில் பூண்டு, ஒரு விரலில் மிளகு வந்து 4 மிளகு கார்னரை விட்டு கொஞ்சம் மேல் பகுதியிலையும், இந்த கார்னரை விட்டு கொஞ்சம் கீழ் பகுதியிலையும், இந்த மாதிரி 4 மிளகு 4 பக்கத்துலேயும் முன்பகுதியும் ஒட்டணும். அதாவது உள்ளங்கை பகுதியிலையும் ஒட்டணும், பின்பகுதியிலையும் இந்த 4 மிளகை நீங்கள் ஒட்ட போகிறீங்க. இப்போ நம்ம வந்து எங்கெங்கே என்னென்ன ஒட்டணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இதில் இஞ்சி, இதில் பூண்டு, இதில் மிளகு, இந்த பகுதியில் இஞ்சி, இங்கே வந்து வெந்தயம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒட்டணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எவ்வளோ நேரம் ஒட்டணும், எத்தனை நாள் ஒட்டணும் அப்படிங்கிறது 2 பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் ஒட்டணும்னா 2 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஒட்டியிருக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரவில் தூங்கும்போது சாப்பிட்ட உடனே நீங்கள் ஒட்டிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னோன்னா நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒட்டிக்கலாம். பகலில் ஒட்டுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து, அதாவது அதிகமான தொந்தரவு இருந்ததுன்னா பகல்லையும் சேர்த்து ஒட்ட வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் வந்து ஒட்டுறதா இருந்தாலும் குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் பகலில் ஒட்டியிருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஒரு இதில் இஞ்சி, இன்னொரு பூண்டு, இன்னொரு மிளகு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரே விரல்லையே நீங்கள் ஒட்டாதீங்க, மாற்றி ஒட்டுங்க. ஏன்னா இந்த இஞ்சி ஒட்டும் பொழுது சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம். ஒத்துக்காமன்னா ஒரே விரல்லையே மீண்டும் ஒட்டினாங்க மட்டும் தான் ஒத்துக்காமல் போகும். அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து மாற்றி ஒட்டிக்கோங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணதையே மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை ஒட்டிட்டீங்க கழட்டிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை மறுபடியும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். என்னங்க தினமும் இஞ்சி ஒட்ட சொல்கிறீங்க, பூண்டை ஒட்ட சொல்கிறீங்க, வெந்தயத்தை ஒட்ட சொல்கிறீங்க, மிளகு ஒட்ட சொல்கிறீங்க, இதை உள்ளே சாப்பிட்டா தான் சரியாகும், எப்படி ஒட்டினா சரியாகும்? நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. இது பல பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்து சரியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து பகிர்ந்துருக்குறோம். இதுக்கு கமெண்ட் நீங்கள் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதை வந்து முயற்சி செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பல பேர்கிட்ட நல்லா வேலை செஞ்சுருக்குதுங்க. தயவு செய்து இதை வந்து உங்களுடைய மக்களுக்கு பரப்புங்க. எளிமையாக வேலை செய்யும். இது ஏதோ ஒரு விளையாட்டாக நினச்சிக்கிடாதீங்க. உள்ளங்கைக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை பற்றி நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். சூட்சமம். இப்போ இன்றைய நவீன மருத்துவம் இதை பற்றியெல்லாம் வந்து அதிக அளவில் ஆராய்ச்சி செய்யாத ஒரு நிலையில் இப்போ இது வந்து நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் பயன்படுத்தி பார்த்து மற்ற மக்களுக்கும் இதை வந்து பயனடை செய்வதற்காக நீங்கள் வந்து இந்த சமுதாயத்திற்கு பரப்பி இந்த சமுதாயம் நோயற்ற சமுதாயமாக மாறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாகப்படுகிறது. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இதை பயன்படுத்தி வாழ்க 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 வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி.